ஜெபம் பண்ண கடவோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 4 பாமாலை 6 பாடுவோம். என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி. கீதம் 4 பாமாலை 6 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தோടെ அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி
அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டில் என்னுடைய கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனையில் விரோதமாய் குற்றம் செய்தோம். சேதங்களை செய்யாமல் சேதகாதுகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளிச்செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நீத்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மகிழ்ச்சி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாக இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவராக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ணார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம்
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10வது வசனம் வரை முறையாக வாசிப்போம். 66ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய நீதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீது உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உடைத்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரை கலைகொண்டோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்கப்படுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெளியே புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 3 முதல் 13 வசனங்கள் வரை. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். அதில் உன் வயலை விதைக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழிக்காமலும் தானாய் விளைந்து பயிரானதை அறுக்காமலும் கிளை கழிக்காதே விட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பாயாக. தேசத்துக்கு அது ஓய்வு வருஷமாய் இருக்க கிடவது. தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்து தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாயிருப்பதாக. அன்றியும் 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாயாக. அந்த 7 ஓய்வு வருஷங்களும் 49 வருஷமாகும். அப்பொழுது 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் எக்கால சத்தம் தெளிக்கும்படி செய்ய வேண்டும். பாவ நிவாரண நாளில் உங்கள் தேசமெங்கும் எக்கால சத்தம் தெளிக்கும்படி செய்ய வேண்டும். 50ஆம் வருஷத்தை பரிசுத்தமாக்கி தேசமெங்கும் அதன் குடிகளுக்கெல்லாம் விடுதலை கூற கடுவீர்கள். அது உங்களுக்கு யூப்ளி வருஷம். அதிலே உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் காணியாட்சிக்கும் தன் தன் குடும்பத்துக்கும் திரும்பி போக கடவன். அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூப்ளி வருஷமாயிருப்பதாக. அதில் விதைக்காமலும் தானாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் கிளை கிளைக்க விடப்பட்ட திராட்சை செடியின் பழங்களை சேர்க்காமலும் இருப்பீர்களாக. அந்த யூப்ளி வருஷம் அது உங்களுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவர்களை நீங்கள் புசிக்க வேண்டும். அந்த யூப்ளி வருஷத்தில் உங்களில் அவனவன் தன் தன் காணியாட்சிக்கு திரும்பி போக கடவன் என்பது வாசிக்க குறிக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. Lama
வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்பதே வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். அருளதனால் படிமேல் தண்ணி வரிடமா
உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். வானங்கள் உமது மகிமையை வெளிப்படுத்தவும் ஆகாய விரிவு உமது கரங்களின் கிரியை அறிவிக்கவும் செய்த சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, விதைக்காததும் அறுக்காததும் ஆகிய காகங்களுக்கும் பிழைப்பூட்டி காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற உமது பராமரிப்புக்காக உம்மை துதிக்கிறோம். சிருஷ்டிப்பின் அற்புதங்களை உற்று நோக்கி இயற்கையில் ஒலிக்கும் உமது சத்தத்தை கேட்கவும் நாங்கள் அற்ப விசுவாசிகளாயிராமல் எங்கள் ஜீவனை குறித்து கவலைப்படாமல் முதலாவது உமது ராஜ்யத்தையே தேடவும் சகல ஜீவராசிகளின் ஆத்துமாவும் உமது கையில் இருக்கிறதென்று அறிந்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவரே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கத்தாவே, எங்கள் காரிய கத்தரும் மத்தியஸ்வரமாகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவையெல்லாம் அருளி செய்வர் என்று வாக்கரில் இருக்கிறீரே. கத்தாவே, உம்முடைய அடியாருக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் கட்டளையிட்டருளும். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் கனத்திற்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்த செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு தரிசனத்தோடு கூட சாது ஐயா அவர்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாது ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்கு ஜபிப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக என்னோடு கூட இந்த ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் விசேஷமாக நீங்கள் ஜபிக்க மறவாதிருக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. உலகத்தின் பல நாடுகளில் இருக்கிற அருமையான பிள்ளைகள், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவை அறியாத அநேக மக்கள் மற்றும் குடும்பத்தாரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிள்ளைகள், இப்படி பலதரப்பட்ட பிள்ளைகளுக்கு, அது மாத்திரமல்ல வயோதிப நிலைமை இருக்கிற அருமையான பெற்றோர்கள், ஆலயத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு இந்த ஆராதனைகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது என்று நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் செய்கிற உதவியானது இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சந்தேகம் கிடையாது. நிச்சயமாகவே நீங்கள் செய்கிற உதவியானது நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்தை ஏவாறு சொன்னால் நீங்கள் தாங்க முன் வரும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்திருக்கின்ற ஈரோடு பெருந்துறை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள், அன்புக்குரிய தகப்பனார் திரு எம் ஜீவானந்தம், திருமதி ஏ வசந்தகுமாரி அம்மா, இந்த அருமையான குடும்பத்தினர் தாங்க முன் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய ஊழியர்கள் அதிகமாய் நேசிக்கின்றவர்கள், நமக்காக ஜெபிக்கின்ற ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் அன்புக்குரிய தகப்பனார் திரு எம் ஜீவானந்தம் அவர்கள் இந்த வாரத்திலே தன்னுடைய 80வது பிறந்தநாளை கொண்டாடும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான ஐயாவை அன்போடு கூட மனதார வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிருபையும் அன்பு தகப்பனாரோடு அவருடைய அன்புக்குரிய துணைவியாரோடு கூட எப்போது நிலைத்திருப்பதாக. விசேஷமாக தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அருமையான பிள்ளைகளும் கூட அதிகமாக ஆண்டவர் நேசிக்கிறவர்கள், ஊழியங்களை தாங்குகின்ற அருமையான பிள்ளைகள். அவருடைய மூத்த மகன் அன்புக்குரிய சகோதரர் திரு மதன்குமார் அவர்களுக்காக அவர் பாரத ஸ்டேட் வங்கியிலே அவர்கள் பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். கர்த்தர்தாமே அருமையான சகோதரர்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் திருமதி திவ்யா அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான தம்பதிகளுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் நிகிலா டாரதி, மீதுலா ரோசட், இந்த அருமையான பிள்ளைகளுக்காகவும் ஆண்டு துதிக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அவருடைய அடுத்த மகன் அருமையான சகோதரர் ஜே வருண்குமார் அவர்களுக்காக ஆண்டு துதிக்கிறேன். அவருடைய அன்புக்குரிய துணைவியார் திருமதி
லாவண்யா பிரியா அவர்களுக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் தருமையான தம்பதிகளை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் அவர்கள் கூட தருமையான கற்பத்தின் கனி டேனிட்டா ஜியோனாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்து வழிநடத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தாமே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட விசேஷமாக அன்பு தகப்பனார், அருமையான தாயார் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளையும் நன்மைகளையும் கொடுத்து அவளை பலப்படுத்தி நீதியின் கரத்தில் அவளை தாங்கி சந்ததியெல்லாம் கண்டு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தும்படிய சோத்திரத்தினுடைய பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, இந்த ஊழியங்களுக்கு பல வகையிலே உதவி செய்கிற உங்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற அன்புக்குரிய குருவானவர் அல்லது எட்வர்ட் டேனியல் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அகஸ்தியர்பட்டி சேகரத்திலே ஆண்டுடைய ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற ஒரு சிறந்த போதகர். அவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். ஜெபத்தோடு கூட காத்திருப்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் விசேஷ வண்ணமாக சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை குறித்ததான ஒரு சிறப்பு ஞாயிறாக ஆசரிக்கும்படியாக அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பிற்கு பின்பதாக 480ஆம் ஆண்டிலே செயின்ட் பெனடிக்ட் என்ற ஒரு கத்தோலிக்க துறவி, மிகவும் செல்வந்தராக அறியப்பட்டவர். இந்த கத்தோலிக்க துறவி தன்னுடைய வாழ்க்கையை அவர் முற்றிலுமாக உலக பிரகாரமான அநேக ஐஸ்வர்யங்கள் ஆஸ்திகள் அவருக்கு இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் உதறி தள்ளிவிட்டு ஒரு எளிமையான இயற்கையோடு கூட வாழ வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டபடினாலே அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கை முறையை உதறி தள்ளிவிட்டு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை அவர் அன்றிலிருந்து அவர் துவங்கினார். 5வது நூற்றாண்டிலே ரோம சாம்ராஜ்யமே தகர்ந்து போகும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் ஒன்று அந்த நாட்களிலே உண்டானது. ஆனால் செயின்ட் பெனடிக்ட் என்ற இந்த கத்தோலிக்க துறவி, அவரை பின்பற்றி கொண்டிருந்த ஏராளமான மக்கள் அவர்களுடைய தனிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையை இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய பொருளாதார ஒருவேளை காரியங்கள் அது அவர்களை பாதிக்காமல் இருந்தது. இதை கண்டு ஆச்சரியப்பட்டு போன அங்கிருந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, ஏராளமான பேர் அவரை பின்பற்றுவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். இந்த ரோம கத்தோலிக்க துறவி இவ்விதமாக கூறினார், சிக்கனமான வாழ்வும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே ஆன்மீக வளர்ச்சியின் ஒரு பகுதி என்று சொல்லி தன்னுடைய அனுபவங்களின் வழியாக இவ்விதமாக கூறினார். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட முயற்சியினாலே ஏராளமான தரிசு நிலங்கள், கைவிடப்பட்ட தரிசு நிலங்கள் இவருடைய சிறப்பான முயற்சியினாலே செழிப்பான ஒரு நிலங்களாக அது மாறிப்போனது. அது மாத்திரமல்ல, அநேகர் தங்களுடைய நிலங்களையும் அங்கே தானமாக கொடுப்பதற்கு அங்கே முன் வந்தார்கள். அவருடைய
அடிப்படையான ஒரு நம்பிக்கை மாத்திரமல்ல, அவருடைய அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இது பார்க்கப்படுகிறது. இவ்விதமாக கூறுகின்றார், ஆல்டர் மேஜையிலே வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்திற்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு முக்கியத்துவத்தை கடவுளின் அந்த படைப்பிற்கு நாம் தர வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய அனுபவங்களின் வழியாக இவ்விதமாக கூறுகின்றார். தேசம் என்னுடையதாய் இருக்கிறபடியால், தேசம் என்னுடையது. ஆண்டவர் சொல்கிறார், இது என்னுடைய தேசமாக இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 24ஆம் இந்த சங்கீதத்தை அங்கே வாசிக்கும் பொழுது 1ஆம் வாக்கியத்தை வாசிக்கிறோம். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே உரிமையாளராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் அவர் படைத்திருக்கிற இந்த படைப்பை அவர் யாருக்கும் இந்த உரிமை பொறுப்பை நமக்கு தரவில்லை. அவரே உரிமையாளராக இருக்கின்றார். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 50ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வாக்கியமும் அங்கே 12ஆம் வாக்கியத்தை அங்கே வாசிக்கும் பொழுது, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களின் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடியவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியார்ந்த உனக்கு சொல்லேன், பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகள். இது ஆண்டவருடைய உரிமை. அவரே உரிமையாளராக இருக்கின்றார். அந்த உரிமை பொறுப்பை நமக்கு முழுவதுமாக தரவில்லை. அவர் ஆண்டு கொள்ளும்படியாக கொடுத்தாரே தவிர அதிலே அதிகாரம் செலுத்தி ஏகபோகமாக நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக, நம்முடைய பேராசைகளை தீர்த்து கொள்ளும்படியாக அவருடைய படைப்பை நமக்கு தரவில்லை என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருடைய படைப்பின் பேரிலே நாம் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We must be faithful in his creation. அவருடைய படைப்பிலே நாம் மிகவும் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். We are just a manager. அதை நிர்வகிக்கின்ற, அதை மேலோட்டமாக கண்காணித்து கொள்ளுகின்ற பொறுப்பு மாத்திரமே நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. We must be accountable. நாம் இதற்கு சரியான கிரயத்தையும் மாத்திரமல்ல, இதற்கு சரியான கணக்கை நாம் கடவுளிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் 8ஆம் நீதிமொழிகளிலே 22ஆம் வாக்கியத்திலிருந்து 31ஆம் வாக்கியம் வரையிலும் அங்கே வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே குறிப்பாக 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வானங்களை படைக்கையில் வானங்களை அவரே படைத்தார். சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் எல்லாம் அவருடைய கரத்தினுடைய கிரியைகளாக இருக்கிறது. அவரே அதற்கு உரிமையாளராக இருக்கின்றார். We are just a manager. நாம் அதற்கு பொறுப்பாளிகளாக அதை நிர்வகிக்கின்ற அந்த பணிகளை மாத்திரம் கடவுள் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கின்றார். வேதம் சொல்கிறது, யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம், உண்டானவைகள் ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே God is the owner of the creation. இந்த உலகம் அனைத்து படைப்புகளுக்கும் அவரே உரிமையாளராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய படைப்புகளின் பேரிலே அன்புள்ளவராக, தம்முடைய படைப்புகளின் பேரிலே கரிசனை உள்ளவராக காணப்படுகின்றார். அவர் தம்முடைய மக்களின் பேரிலே மாத்திரமல்ல, அவர் தம்முடைய படைப்புகளின் பேரிலேயும் அவர் கரிசனை உள்ளவராக காணப்படுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே
9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் வாக்கியத்திலே நாம் வாசிக்கின்றோம், உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். எல்லாவற்றின் பேரிலும் ஆண்டவர் தம்முடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். ஜீவ ஜந்துக்கள், இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள், பறவைகள், நாட்டு மிருகங்கள், சகல காட்டு மிருகங்கள் எல்லாவற்றின் பேரிலேயும் என்னுடைய உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். யோனாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வாக்கியத்தை அங்கே வாசிக்கும் பொழுது, 120,000க்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? கடவுள் அவருடைய சாயலின் படி படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் பேரில் மாத்திரமல்ல, அவருடைய அங்கே பார்க்கிறோம் அற்புதமான படைப்புகளாக காணப்படுகிற காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றின் பேரிலும் இனி உண்டாக போகின்ற அனைத்து அங்கே உயிரினங்களுக்கு பேரிலும் ஆண்டவர் அன்பும் அவர் கரிசனையும் உள்ளவராக இருக்கின்றதை அங்கே நாம் பார்க்கின்றோம். பறவைகள் மாத்திரமல்ல, மிருகங்கள் மாத்திரமல்ல, இன்னும் நாம் வேதத்திலே அங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் அங்கே புஸ்தகத்திலே 104ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் 10ஆம் வாக்கியத்திலிருந்து 12ஆம் வாக்கியம் வரையிலும் அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது, அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும், அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும், அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். காட்டு மிருகங்களானாலும் சரி அல்லது பறவைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்கள் பேரிலே கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். நான் கர்த்தரை எவ்வளவாக நேசிக்கிறேன் என்பது ஒருவேளை நான் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை பணிந்து கொள்வது, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, இவைகளெல்லாம் நான் கர்த்தர் பேரிலே கொண்டிருக்கிற அந்த அன்பையும் ஆண்டவருடைய கட்டளைகளும் நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக நான் காணப்படுகிறேன். ஆனால் இங்கே கடவுளின் படைப்புகளின் பேரிலே நான் ஒருவேளை கோபம் வைத்து அவைகளுக்கு நான் செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்தாமல், அவைகள் பேரிலே நான் செலுத்த வேண்டிய அன்பையும் கரிசனையும் செலுத்தாமல், பேராசையோடு கூட சுயநலமாக நான் வாழ்ந்து காணப்படுவேன் என்று சொன்னால், நிச்சயமாக நான் கடவுளின் பிரமாணங்களை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்றாத ஒரு மனிதனாக இருப்பேன் என்பதற்கு எந்தவித சந்தேகமில்லை. ஆண்டவர் தம்முடைய அங்கே படைப்புகளிலே, அது மிருக ஜீவனானாலும் சரி அல்லது பறவைகளாக இருந்தாலும் சரி, அவைகளின் பேரிலே மாத்திரமல்ல, அங்கே நிலங்களின் பேரிலேயும் கர்த்தருடைய கரிசனையும் அன்பையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. லேவியராமத்தின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். லேவியராமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் பொழுது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும். 6 வருஷம் உன் வயலை விதைத்து உன் திராட்சை தோட்டத்தை கிளை கழித்து அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்திலோ கர்த்தருக்கென்று அது ஓய்ந்திருக்கும். தேசத்தின் ஓய்விலே பயிராகிறது உங்களுக்கு ஆகாரமாக இருக்கட்டும். நீங்களாக அதற்கென்று பிரயாசப்பட வேண்டாம். அதிலே தானாய் விளைகின்ற கனிகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கட்டும். உன் வேலைக்காரனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலிக்காரனுக்கும் உன்னிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் உன் நாட்டு மிருகத்துக்கும் உன் தேசத்தில் இருக்கிற காட்டு மிருகத்துக்கும் அதில் விளைந்திருப்பதெல்லாம் ஆகாரமாய் இருக்கட்டும். அதிலே மனிதனை மாத்திரம் இணைத்து கொள்ளவில்லை. அந்த கரிசனையை, அந்த அன்பை மனிதனோடு கூட அவர் நிறுத்திவிடவில்லை. அங்கே பார்க்கிறோம் அந்த பூமிக்கும், அங்கே பார்க்கிறோம் அவருடைய அன்பையும் அவருடைய கரிசனையும் அங்கே மிருக ஜீவன்களுக்கும் நீட்சித்து
கொடுக்கின்றதை அங்கே நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இன்னும் உமாகமத்தின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 19ஆம் வசனம், நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டிருக்கும் பொழுது நீ கோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக, அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே என்று ஆண்டவர் இங்கே கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய சுய லாபத்திற்காக இன்றைக்கு மரங்கள் ஏராளமாக வெட்டி அழிக்கப்படுகிறதை நாம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒருவேளை சில வருடங்களாக அநேக செய்திகள் நாம் நிச்சயமாக பேப்பர்களிலே நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சில நம்பிக்கை யாத்திரைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட இந்த மாநிலத்திலே ஒரு நம்பிக்கை அந்த யாத்திரைக்காக 17,607 மரங்கள் வெட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனுடைய அவருடைய ப்ராஜெக்டை அவர் செய்து முடிக்க வேண்டும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலே 6 லட்சம் மரங்கள் அங்கே வெட்டி அழிக்கப்பட்டது. மற்றொரு பின்தங்கிய ஒரு மாநிலத்திலே 16 லட்சம் மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டது. இன்றைக்கு மனிதன் தன்னுடைய சுய லாபத்திற்காக, மனிதன் தன்னுடைய விருப்பங்கள், அவனுடைய பேராசைக்காக இன்றைக்கு இயற்கையை சீரழித்து கொண்டிருக்கின்றான். கடவுள் மனிதன் பேரிலே மாத்திரமல்ல, அவருடைய படைப்பின் மகுடமாயிருக்கின்ற அந்த ஆசீர்வாதமான அந்த இயற்கை, இன்றைக்கு நாம் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கோ அல்லது அமைதிப்படுத்துவதற்கோ அல்லது ஒரு மகிழ்ச்சியாக இருப்பதற்கோ இன்றைக்கு காடுகளிலே அங்கே இருக்கின்ற சில ரிசார்ட்ஸில் நாம் சென்று நாம் தங்குவதற்கென்று சொல்லி ஓடுகின்றோம். இன்றைக்கு நமக்கு அருகாமையில் இருக்கின்ற அநேக ஒருவேளை ஒரு சிறிய காடுகள், குறுகிய காடுகள், இவைகளெல்லாம் இன்றைக்கு வெட்டி அழித்து விடப்பட்டன. இன்றைக்கு கடந்த நாட்களிலே 2-3 ஆண்டுகளுக்கு முன்பதாக டெல்லி பட்டணத்திலே அங்கே ஆக்சிஜன் ஒரு சின்ன பாட்டில் ஆஃப் ஆக்சிஜன் அது ₹80 என்று சொல்லி விற்கப்பட்டது. அப்படியானால் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு நிலை இன்றைக்கு காணப்படுகிறது. மரங்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு போதிய அந்த ஆக்சிஜனை உருவாக்குகிற அந்த நிலைகளை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் தம்முடைய படைப்புகளின் பேரில் அவர் அன்பு வைத்திருக்கிறார். மனிதனுடைய அங்கே மீட்புக்காக அவர் ஜீவனையே தியாகமாக ஒப்பு கொடுத்தார். அவர் மனிதனுடைய மீட்புக்காக மாத்திரமல்ல, இங்கே அவருடைய படைப்புகளாக இருக்கின்ற பறவைகள், மிருகங்கள், நிலங்கள், மரங்கள், இவற்றிற்காக கர்த்தர் அவ்வளவு பரிதாபத்தோடு கூட கரிசனையோடு கூட தமது அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றதை அங்கே நாம் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்றார், வெட்டப்பட்ட மரத்தை குறித்தாகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு, அது திரும்ப தழைக்கும், அது மீண்டுமாக துளிர்விடும், அது நிமித்தமாக ஒரு ஜீவன் மறுபடியுமாக உண்டாகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளே இயற்கையினுடைய உரிமையாளராக இருக்கின்றார். தம்முடைய படைப்பின் பேரிலே அவர் அன்பும் கரிசனையும் உள்ளவராக இருக்கின்றார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற முக்கியமான ஒரு காரியம் என்ன? We are the stewards of his creation. அவருடைய படைப்பின் உக்கிரானக்காரர்களாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கின்றோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பணி என்ன? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு படைப்பும், அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் பாதுகாக்கப்பட வேண்டும்,
அது பண்படுத்தப்பட வேண்டும் என்பது கடவுளின் மேலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த பொறுப்பினை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கின்றார். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பது மாத்திரமல்ல நம்முடைய பொறுப்பு. ஆண்டவருடைய படைப்பாக விளங்குகின்ற இயற்கையை, நம்மை சுற்றிலும் இருக்கின்ற அந்த இயற்கை வளங்களை கூடுமான வரையிலும் நாம் அதை அழிக்காமல் அதை காத்து கொள்ள வேண்டும், அதை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமான அநேகர் சொல்வது உண்டு, இந்த உலகம் ஒரு மாயை என்று சொல்லி அவர்கள் கூறுவார்கள். எப்படி மாயையாக இருக்க முடியும்? எப்படி மாயையாக இருக்க முடியும்? ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய சுய லாபத்திற்காக இன்றைக்கு அதை பண்படுத்துவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் நாம் தவறி கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நமக்கு பின்வரும் சந்ததிக்கு நாம் எதை நாம் விட்டு சென்று கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அநேக பேரழிவுகள், இன்றைக்கு மலை சரிவுகள், இன்றைக்கு இயற்கையினுடைய சீற்றங்கள், இவைகளெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு மனிதன் இயற்கையை அவன் தவறாக பயன்படுத்தினதால் தானே. அவன் இயற்கையை பாதுகாப்பதற்கு, அதை பண்படுத்துவதற்கு, அதை காத்து கொள்வதற்கு தவறி போனதினாலே, தன்னுடைய பேராசைகள், அவற்றினாலே இன்றைக்கு அவன் எடுத்துக்கொண்ட ஒரு தவறான முயற்சி. இன்றைக்கு அநேக இடங்களிலே அதிகமான மழை பொழிகிறது, இன்றைக்கு அதிகமான வெயில் வெப்பம் இன்றைக்கு சந்திக்கிறது, அதிகமான குளிர் இன்றைக்கு வாட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இயற்கையினுடைய தடுமாற்றங்கள், நிலை மாற்றங்கள், அவற்றிற்கு காரணம் என்ன? இன்றைக்கு மனிதன் பேராசையாக அவன் இந்த உலகத்தினுடைய அனைத்து இயற்கையின் சார்ந்த காரியங்களை அவன் பயன்படுத்துகிறதுனாலே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற பூமியிலே ஆண்டவர் எவ்வளவோ இயற்கை வளங்கள், நன்மைகளை அவர் தந்திருக்கின்றார். ஏராளமான மினரல்ஸ் இன்றைக்கு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. 2019 ஆண்டிலே அமெரிக்க தேசத்திலே கிளைமேட் சேஞ்ச் என்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் ஒன்று அங்கே நிகழ்த்தப்பட்டது. அந்த கூட்டத்திலே ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் என்ற அந்த விஞ்ஞானி ஒருவர் இவ்விதமாக கூறினார்: மனுக்குலம் தற்கொலைக்கான செய்முறையில் இருக்கிறது. இன்றைக்கு மனுக்குலம் தற்கொலைக்கான செய்முறையில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அநேக நாடுகளுக்குள்ளதாக காணப்படுகிற போர் பதற்றங்கள். எதற்கானது போர் பதற்றங்கள்? நியூக்ளியர் வார், நியூக்ளியர் அங்கே ஆயுதங்கள் வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு குளோபல் வார்மிங், இன்றைக்கு பூமி வெப்பமயமாகின்ற நிலைகளை அங்கே நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது என்று சொன்னால், இந்த மியூட்டேஷன் ஆஃப் வைரஸஸ், இன்றைக்கு ஒரு காய்ச்சல், முந்தைய நாட்களிலே ஒரு காய்ச்சல் வருகிறது என்று சொன்னால் அதற்கு சரியான ஒரு மருந்தை கொடுக்கும் பொழுது உடனடியாக தீர்வை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றைக்கு அந்த வைரஸ், அந்த காய்ச்சல், அந்த வைரஸ் என்பது இன்றைக்கு பல நிலைகள் அது உருமாறி இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, மரணத்தை தருவிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வைரஸினுடைய வீரியம் இன்றைக்கு அதிகமாக காணப்படுகிறது. காரணம் என்ன? இன்றைக்கு நாம் கடவுளின் அந்த இயற்கையை, ஆண்டவர் படைத்த அந்த இயற்கையை நாம் சரியாக பண்படுத்தவில்லை, அதை சரியாக நாம் பாதுகாக்கவில்லை. நம்முடைய பொறுப்பை நாம் நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 10வது கட்டளையாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த 17ஆம் வாக்கியத்தை அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது: பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாது ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இன்றைக்கு சுயநலத்தினாலே, பேராசையினாலே இன்றைக்கு கடவுளின் அந்த படைப்பை இன்றைக்கு நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பொறுப்பை நாம் உணர்ந்து நாம் செயல்படவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு வேளையாக
இந்த வேளை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்பது மட்டுமல்ல, நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற மற்றொரு முக்கியமான காரியம், நீர் படைத்த அந்த படைப்புகளை நாங்கள் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு ஞானத்தை தாரும் என்று தேவ சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயற்கையை வழிபடுவது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல, இயற்கையை ஆராதிப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் கடவுளின் படைப்பாகிய அந்த இயற்கையை பண்படுத்துவதற்கும் பாதுகாக்கின்ற அந்த உன்னதமான பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவரே இயற்கையின் அவருடைய படைப்பின் உரிமையாளராக இருக்கின்றார். அவருடைய படைப்பின் பேரிலே அன்பும் கரிசனையும் உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய படைப்பின் பேரிலே நம்முடைய பொறுப்பையும் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய அக்கறை நாம் செலுத்துவோம். கர்த்ததாமே நம் அனைவரையும் நிறைவாய் பூரணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 312 கிறிஸ்தவ கீர்த்தனை 121 பாடவும். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. கீதம் 312 கிறிஸ்தவ கீர்த்தனை 121 பாடவும். மாற்றவாரும் தூய ஆவியே. தூய ஆவியே, கனலேயமேவியே. மாய பாசங்களும் திவாரி மாறும் சாவிலா. மாலும் சாவிலார் மீதமாயும் பாவிலார். பலத்தை நோக்க மனமற்றேனே பதடினாரையா. பதடினாரையா ஒரு பாவினாரையா. ஏக்கத்தோடன் மீட்பை தேடி இறந்து கெஞ்சவே. இறந்து கெஞ்சவே தினம் இதயம் அஞ்சவே. தேவ வசன பாலின் மீது தேட்டமுன்னவே. தேட்டமுன்னவே மிகு தெளிவு தோன்றவே. ஜெபத்தின் தாகம் அகத்தில் ஊறி ஜெபித்து போற்றவே. ஜெபித்து போற்றவே மிக சிறப்பாயேற்றவே. தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயற்கையின் மூலமாக எத்தனை பெரிய காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். இயற்கையின் மீது கரிசனை உடையவராக மாத்திரமல்ல, ஆண்டவரை எங்கள் மீதும் நீர் கரிசனையுடையவராக அக்கறையுடையவராக இருக்கிறபடினால் நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, காகங்களை கவனித்து பாருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, ஆகிலும் கூட
எங்கள் பரமபிதா எவ்வளவு ஆச்சரியமாக பிழைப்பூட்டுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் உம்முடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டவர்கள் எல்லாரையும் இது எவ்வளவு ஆச்சரியமாக நீ நடத்தி கொண்டு வருகிறப்பா, பிழைப்பூட்டி கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் சொன்னீரப்பா. நீர் எவ்வளவு விசேஷித்த விதமாக அவைகளை உடுத்தி அவைகளை அலங்கரித்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நீர் அவ்வாறு ஆசீர்வதிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியத்தை நிமித்தமாக முது பிள்ளைகள் மிகுந்த வேதனையோடு, பாரத்தோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ, பரலோகத்தின் தேவன் அவர்களை தொட்டு சுவாமி அவருடைய பாரங்களை அகற்றி கண்ணீரை துடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொன்னீங்களே சுவாமி. உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் சொன்னீங்களப்பா. ஆண்டவர் இப்பொழுதும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கவலைகளையும் உமது சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைக்கின்றோம் ஐயா. உமது பிள்ளைகள் எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். உண்மை அன்றி நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நீங்கள் ஒருவர் தான் உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றுக்கு எல்லாமா இருக்கிற ஐயா. இருள் போகின்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கூட வாழ்க்கையில் எனக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை காண்பிக்க மாட்டார் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. பேறுகால நிலைமையிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கற்பத்தின் கனி புரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த பேறுகாலம் எப்படி இருக்குமோ, பிரசவம் எப்படி இருக்குமோன்னு சொல்லி கலக்கத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளை விட கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக. ஆண்டவரே வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. சில குறிப்பிட்ட வியாதியை எண்ணி சுவாமி பிள்ளைகள் சோர்ந்து போன அறிந்திருக்கிறீங்க ஐயா. ஆண்டவர் இது எப்படி ஆகுமோ என்று சொல்லி மரண பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. சில கட்டிகள் நிமித்தமாக பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகள் பயப்படுகிறபடி எதுவும் நடக்கக்கூடாது என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. மார்பு பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தண்டுவட பிரச்சனை இருக்கிற தண்டுவட பகுதியில் காணப்படுகிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இருதய பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வலி நிமித்தமாக ஏதும் நடந்துவிடும் என்று சொல்லி ஐயா ஒவ்வொரு நாளும் பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பகுதியில் ஒரு பூரணமான சுகம் உண்டாகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுநீரக பிரச்சனைகள் மாறுவதாக, நுரையீரல் பிரச்சனைகள் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நடக்க முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பலவீனப்பட்ட பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் இரத்த ஓட்டங்களில் நரம்பு மண்டலங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் வல்லமை இறங்குவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நசரடா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இப்பொழுது உமது பிள்ளைகளுடைய ஆண்டவரை கால்கள் பலப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கரங்கள் பலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனத்தினால் இந்த பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை அவர்களை விட்டு விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வேத வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் தந்த உம்முடைய வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சன்னிதானத்திலிருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு மகன் ஒரு மகள் கூட இந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் போகவே கூடாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்முடைய நாமத்தின் நிமித்தமே உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன். வானத்தி பூமி அண்ட சராசரங்கள் உருவாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. பொருளாதார பிரச்சனையினாலே கடன் பிரச்சனையால் வேதனைப்பட்டு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அது பல லட்சங்கள் நிமித்தமாக
நிமித்தமாக, கடன்பட்டது நிமித்தமாக இதை நான் எப்படி இதை நான் சரி செய்ய போகிறேன்னு சொல்லி கலக்கத்தோடு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே அப்பா அம்மாக்கு தொழிலை தொடங்கிவிட்டு அதை ஆண்டவர் சரியாக நடத்த முடியாமல் வேதனைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் இது பிள்ளைகள் மீது அமருவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவருடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது அமருவதாக. நன்மைகளை செய்கிற கரம் அமருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவருடைய பொருளாதார ரீதியிலே ஒரு அற்புதம் உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஐயா. சில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர வேலைகள் தொடங்கிவிட்டு பொருளாதார பிரச்சனைகளை முடிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் உண்டப்பா. இப்பொழுது அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நியாயமாய் வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார காரியங்கள் ஆண்டவர் தடைப்பட்டு இருக்கிற அறிந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தடைகள் அகன்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகள் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கோர்ட்டு கேஸ் என்று அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, நல்ல சம்பந்தமான பிரச்சனை நிமித்தமாக, ஆண்டவர் வீட்டுக்கு அடுத்த காரியத்தை நிமித்தமாக வேதனையோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியத்திற்காக உமது பிள்ளைகள் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு அற்புதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதங்களின் தேவராக இருக்கிற நீ இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே உமது பிள்ளைகளை ஒரு பெரிய அற்புத சாட்சிகளாக எடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உமது பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியத்தில் பொருள் ஈட்டுகிறார்களோ, என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ, அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுது இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தினை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீர் ஐயா. இந்த ஆசீர்வாதத்தின்படியே உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வயதான காலத்தில் ஏற்பட எல்லா பலவீனங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா கலக்கங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தமக்கு அருமையானவர்களை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆறுதல், சமாதானம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது இந்த ஆராதனை வேளை தாங்க முன்வந்திருக்கின்ற ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேசிக்கின்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான ஆண்டவரே ஈரோடு பெருந்துறை சார்ந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்புக்குரிய தகப்பனாக திரு ஜீவானந்தம் ஐயா அவர்களுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வாரத்திலும் தன்னுடைய 80வது பிறந்த நாளை காணும்படியாக கர்த்தர் காண்பித்த பாராட்டிய தயவுக்காக உமக்கு கோடாக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே இந்த புதிய ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமது பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று வசனம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட பாதையில் அருமையான அடியாருடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாழ்வை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரை கொடுத்த துணைவியாருக்காக, அருமையான அம்மாவுக்காக, திருமதி வசந்தகுமாரி அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிரசன்னம் அருமையான தம்பதிகளை மூடுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானத்தை காண்பா என்ற வார்த்தையின்படியே சந்ததிகளெல்லாம் கண்டு உமக்கு நன்றி செலுத்தும்படி பாக்கியங்களை அவர்களுக்கு அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒரு இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. உன் பிள்ளைகளும் பந்திய சுற்றில் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் வார்த்தையின்படி கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான மூத்த மகனுக்காக, அன்பு சகோதரர் மதன்குமார் அவர்களுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீ கொடுத்த அருமையான ஆண்டவர் துணைவியருக்காக, சகோதரி திவ்யாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளையுடைய குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அருமையான
சகோதரர் செய்கிற ஆண்டவர் வங்கி பணியிலும் கூட நம்முடைய கிருபை அவளோடு கூட இருந்து இதிலும் பெரிதானவளை காண்பா என்று சொன்னீரே, அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்காக கோடாக கூடி ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு மகள் நிகிலா தாரதிக்காக, ஆண்டவரே மிதுலா ரோசத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னங்கள் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. தேசத்தின் உயர்ந்த இடங்களில் எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் உயர்த்தப்படும்படியான ஆண்டவரே அந்த இடங்களில் இந்த பிள்ளைகள் போய் அமரும்படியான பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த ஞானத்தை நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே அடுத்த மகனுக்காக அன்பு சகோதரர் ஜே வருண்குமார் அவர்களுக்காக, நீர் கொடுத்த அருமையான துணைவியாருக்காக, அருமையான சகோதரர் லாவண்ய பிரியாவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவ பிரசன்னம் இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே நிறைவாய் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீங்கள் கொடுத்த அருமையான மகளுக்காக ஆண்டவரே டேனிட்டா ஜீவனாவுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஐயா. தேவ பிரசன்னம் எங்கள் அருமையான பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விசேஷித்த ஞானத்தினுடைய மகள் நிறைத்து கர்த்தர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த முழு குடும்பத்தை கர்த்தர் வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக சுவாமி. ஒரு பிள்ளையுடைய எல்லாம் தேவையும் அறிந்திருக்கிறவர் எல்லாவற்றையும் சந்தித்து கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த ஆராதனை வேலைக்காக பல வகையில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, தாங்குகிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் உமது பிள்ளைகள் ஒவ்வொரு மூடிக்கொள்வீராக. நீங்கள் அவ்வாறு செய்ய தயவுக்காக கோடாக கோடி ஸ்தோத்திரம், கோடாக கோடி ஸ்தோத்திரம். கனம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 603 பாமாலை 260 பாடுவோம். உன்னதமான மா ராஜாவான சீர் சிறந்த இயேசுவே. கீதம் 603 பாமாலை 260 பாடுவோம். கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்தருளி அருமையான உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள் முழுவதும் ஆண்டவருடைய அருள் பிரசன்னமும் கிருபையும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உமது பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்க கிருபை தாரும். நீரே உமது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. ஆசீர்வதியும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. கர்த்தர்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.